இன்னைக்கு சாப்டர் 1ல எக்ஸசைஸ் 1.3ல வந்து 4th சம் வந்து பார்க்க போறோம்ப்பா. என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, எ கிராஃப் ரெப்ரசன்டிங் த ஃபங்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் கிவன் இன் ஒரு ஃபிகர் வந்து குடுத்துட்டாங்க கிராஃப்ல. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எஃப் ஆஃப் 9 ஈக்குவல் டு 2 அவங்க ஒண்ணு இது மட்டும் குடுத்துருக்காங்க. நம்மள கண்டுபிடிக்க சொல்லி ஒரு 4 டிவிஷன் குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த கிராஃப் பாருங்க. இதுல இங்க இருக்கிறது தான் எக்ஸ் ஆக்சிஸ். இங்க இருக்கிறது ஒய் ஆக்சிஸ். ஓகேவா? இப்ப எஃப் ஆஃப் 9 ஈக்குவல் டு 2ன்னு குடுத்துருக்காங்களா? ஃபர்ஸ்ட் அது இங்க எழுதுங்களேன். எஃப் ஆஃப் 9 ஈக்குவல் டு 2. 9 எங்கே இருக்குன்னு பாருங்கள், இந்த இருக்குது. 9க்கு 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே இருக்கிறது எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு வச்சுக்கோங்க. இங்கே இருக்கிறது எக்ஸு, இங்கே இருக்கிறது ஒய். அப்போ 9க்கு 2னா அந்த இதில் கரெக்டாக பாயிண்ட் மீட் பண்ணக்கூடியது அதனுடைய இமேஜ். 9ஓட இமேஜ் என்னது? 2. ஏன்னா 2 தான் ஜாயின் ஆகுது. அதை ஒரே ஒரு மாடல் மட்டும் நம்ம கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி மாடலை வச்சு நம்ம இந்த 4 இதையும் கண்டுபிடிக்கணும். அப்போ எஃப் ஆஃப் 0. அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் 0. எக்ஸாக்ஸில் 0 இங்கே இருக்கா? 0ல் இருக்கக்கூடிய ஒய் எங்கே வந்து மீட் ஆகுது? 9ல் மீட் ஆகுது. அதனுடைய ஆன்சர் என்ன? எஃப் ஆஃப் 0 9. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன இருக்குது? 7. அப்போ எக்ஸில் 7. அப்போ ஒயில் எங்கே மீட் ஆகுதுன்னு பார்க்கணும். எக்ஸில் 7. ஒயில் எந்த இடத்துல மீட் ஆகுது? 6 இடத்துல வந்து மீட் ஆகுது. அப்போ எஃப் ஆஃப் 7 வந்து என்ன? 6. நெக்ஸ்ட்டு 2. எக்ஸ் வந்து என்ன? 2. அப்போ 2 இருக்கக்கூடிய இடத்துல ஒய்யோட இமேஜ் எங்கே மீட் ஆகுது? அதுக்கு நேராக எங்கே மீட் ஆகுது? 6. இப்போ எஃப் ஆஃப் 2 வந்து என்ன? 6. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? எஃப் ஆஃப் 10. எக்ஸில் 10. ஒய்யில் எங்கே மீட் ஆகுதுன்னு பார்க்கணும். எக்ஸில் எங்கே இருக்குது? 10ல் இருக்கா? ஒய்யில் வந்து எங்கே மீட் ஆகுது? எங்கேயுமே போகலை, இங்கே தான் இருக்குது. அப்படியே எங்கே தான் மீட் ஆகிருக்கு? 0ல் தான் இருக்குது. அப்போ எஃப் ஆஃப் 10 வந்து என்ன? 0. ஓகேவா? கொஷினில் ஒரு கிராஃப் வந்து கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் ஃபார்மேட். ஓகேவா? அப்போ ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ்னா ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ இங்கே இருக்கக்கூடியது எக்ஸு, இங்கே இருக்கக்கூடியது ஒய்ன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் எக்ஸு 9 இருக்கிற இடத்துல ஒய் எங்கே மீட் ஆகுது? 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து தான் ஒவ்வொன்றா அதை கண்டுபிடிச்சோம். 0 இருக்கிறதுல எங்கே ஒய் மீட் ஆச்சு? 9ல். 7ல் எங்கே ஒய் மீட் ஆகுது? 6ல். 2ல் எங்கே மீட் ஆகுது? 6ல். 10ல் வந்து அதே இடத்துல தான் இருக்குது, 0ல் தான் இருக்குது. அதனால 0. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1. எந்த வேல்யூவில் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு இருக்குது அப்படின்னு. அப்போ எக்ஸோட இடத்துல என்ன வரும்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 1 எங்கே மீட் ஆகுதுன்னு பாருங்கள். ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1. 1 எங்கே இருக்குது? இந்த இருக்குது. 1 இடத்துல எங்கே மீட் ஆகுது? இங்கே நடுவில் வருதா? 9க்கும் 10க்கும் நடுவில் வருது. அப்போ என்ன எழுதலாம்? எக்ஸோட வேல்யூ 9.5. ஓகேவா? ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னா எந்த இதுக்கு எக்ஸோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஒய்யோட வேல்யூ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் நமக்கு தெரியுமா? ஒய்யோட வேல்யூ 1ன்னு கொடுத்துட்டாங்க. இதென்ன ஒய் இதில் 1 வருது? 1க்கு நேராக வரும். அந்த லைன் எங்கே மீட் ஆகுது? 9க்கும் 10க்கும் நடுவில் மீட் ஆகுது. அப்போ என்னன்னு போட்டிருக்கோம்? 9.5 இருக்கும். இப்போ எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும்? 2 நடுவில் இருக்கிறதுனால 9.5. நெக்ஸ்ட்டு டிஸ்கிரைப் த ஃபாலோவிங். என்னென்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? டொமைனும் ரேஞ்சும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. டொமைன் என்ன வரும்? ஸ்டார்டிங் பாயிண்டில் இருக்கக்கூடியதான் டொமைன். அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கக்கூடியதான் டொமைன். எது வரைக்கும் நம்பர்ஸ் வருது? 0லேருந்து 10 வரைக்கும் வருதா? அது அப்படியே எழுதிட்டு இருந்தேன். 0 1 2 3 4 7 8 9 10 வரைக்கும் வருது. ஓகேவா? இதை ரூஸ்டர் ஃபார்மில் எழுதுகிறப்ப எப்படி எழுதலாம் அப்படின்னா, அப்போ எக்ஸ் தானே, இது எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது, எக்ஸ் தான். அப்போ இங்கே எழுதுகிறப்ப எக்ஸு பிலாங்ஸ் டு ஹோல் நம்பர்ஸ். 0லேருந்து ஆரம்பிக்கிறதுனால இது என்னவா இருக்கும்? ஹோல் நம்பர்ஸ். அப்போ அந்த ஹோல் நம்பர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா எதுலேருந்து ஆரம்பிக்குது? 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10ன்னு போடலாம். ஏன்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு ஹோல் நம்பர்ஸ். 0லேருந்து ஆரம்பிக்குது. எதுலேருந்து 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0வும் வருது, 10ம் வருது அப்படிங்கிறதுக்கு ரூஸ்டர் ஃபார்ம் எழுதியிருக்கோம். அதே மாதிரி ரேஞ்ச் வந்து பார்த்தோம் அப்படின்னா பேர் பண்ணியிருக்கிறதுல எது வரைக்கும் வருதோ அதை ரேஞ்சு. அப்போ நம்ம கண்டுபிடிச்சதுல இங்கே பாருங்கள், இமேஜ் எது வரைக்கும் தான் மார்க் பண்ணியிருக்கோம்? 9 வரைக்கும் தான் மார்க் பண்ணியிருக்கோம். அப்போ அது வரைக்கும் தான் ரேஞ்ச். எது வரைக்கும் பேர் ஆகிருக்கோ அதுதான் வந்து என்னென்னு சொல்லுவோம்? ரேஞ்சுன்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து பேலன்ஸ் இருக்கிறத சேர்த்துக்க மாட்டோம். அப்போ ரேஞ்ச் எது வரைக்கும் வரும்? 9 வரைக்கும் தான் வரும். 5 6 7 8 9 வரைக்கும் தான் வரும் ரேஞ்ச்.
இதை ரூஸ்டர் ஃபார்மில் எழுதுகிறப்ப எக்ஸ் பிலாங்ஸ் டு ஹோல் நம்பர்ஸ் 0 less than or equal to x less than or equal to 9 போட்டுக்கலாம். ஓகேவா? எக்ஸ் பிலாங்ஸ் டு த ஹோல் நம்பர்ஸில் 0லேருந்து ஆரம்பித்து 9 வரைக்கும் தான் ரேஞ்ச் வருது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வாட் இஸ் த இமேஜ் ஆஃப் 6 அண்டர் எஃப்? வாட் இஸ் த இமேஜ் ஆஃப் 6 அண்டர் எஃப் அப்படின்னா, இமேஜ் ஆஃப் 6 அப்படின்னா 6 இந்த இருக்கா, 6ஓட இமேஜ் தான் சொல்லுவாங்க. இமேஜ் அப்படிங்கிறது ஒய் ஆக்சிஸில் இருக்குது, பேர் பண்ணக்கூடியது. அப்போ 6க்கு நேராக எங்கே வருதுன்னு பாருங்கள், 5ல் மீட் ஆகுதா? அப்போ ஒய் ஆக்சிஸில் இருக்கக்கூடிய 5 மீட் ஆகுது. அப்போ அதுதான் என்ன, இதனுடைய இமேஜ். ஆன்சர் வந்து என்ன, 5. அவ்வளோதான். ஓகேவா? முடிஞ்சிச்சு. கொஷினில் கிராஃப் கொடுத்தாங்க, ஒரு ஃபார்மேட் கொடுத்துட்டாங்க, ஜென்ரல் ஃபார்ம்லாவும் கொடுத்துட்டாங்க, ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ்னு. அப்போ இது ஒய், இங்கே இருக்கிறது எக்ஸு. அப்போ அந்த எக்ஸு டேர்ம் இங்கே இருக்குது, இங்கே வந்து ஒய் டேர்மில் எங்கே அந்த லைன் மீட் ஆகுதோ அதை எழுதிட்டோம். அதே மாதிரி இங்கே வந்து எக்ஸு கொடுக்காம ஒய் கொடுத்துட்டாங்கன்னா ஒய்க்கு நேராக எங்கே எக்ஸ் வந்து ஜாயின் ஆகுதோ அதை எழுதுவோம். டொமைன் அப்படிங்கிறது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கக்கூடியது எத்தனை எலமெண்ட்ஸோ அதை எழுதுவோம். ரேஞ்ச் அப்படிங்கிறது வந்து எத்தனை நம்பர்ஸ் பேராக இருக்கோ அதை மட்டும் எழுதக்கூடியது. அதுக்கடுத்தது இமேஜ் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எந்த இடத்துல வந்து மீட் ஆகுதோ அந்த லைனு, அதுக்கு நேராக ஒய் ஆக்சிஸில் என்ன இருக்கோ அதை போட்டுட்டோம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான சம்பா. எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா?